எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மன்றத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்களா கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்களா ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆவணம் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கடைசி 15 நாள்ல ஏன் எங்களுடைய தலைவர் எல்லா ஊருக்கும் போறோம் தெரியுமா? உங்களுக்கு உண்மையை சொல்றேன், எந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் போக முடிஞ்சிச்சு. திருப்பூர்ல போகும்போது காவல்துறை சப்போர்ட் இல்ல, திடீர்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி திருப்பியும் அங்க இருக்க காவல்துறை அழுத்தம் கொடுத்து அவர் திருப்பூர் போகும்போது போலீஸ் எல்லாம் விலகிருங்க, 10 லட்சம் பேர் திருப்பி மக்கள் கூடட்டும், திருப்பி அவங்க இடிச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டாம்பிட் ஆகட்டும், இப்படி ஒரு சூழ்ச்சி. அதனால தான் கடலூர் கேன்சல் பண்ணப்பட்டது, கிருஷ்ணகிரி கேன்சல் பண்ணப்பட்டது. சோ திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு ஸ்டாம்பிட் உருவாகட்டும், காவல்துறை எதுவும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு எஸ்ஓபி போடட்டும். அதனால தான் 14 ஊருக்கு பிளான் பண்ணதை எங்களுடைய தலைவரால போக முடியாத சிச்சுவேஷன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல காவல்துறை சப்போர்ட் கிடையாது. இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரிய வைக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறை எஸ்பியா இருக்கும்போது யாரெல்லாம் 2000 போலீஸ்க்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தலைவர் போகும்போது எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. போலீஸ் கடைசியில் ஒரு 10 லட்சம் மக்கள் நிற்கும் போது ஏதாச்சும் ஒரு திருப்பி வந்து பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி பழைய தூக்கி எங்களோட தலைவர் மேல போட்டுருவோம். இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. அதனால்தான் கரூருடைய இறப்புக்கு பின்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒன்று திரண்டாங்க எங்க தலைவர் பின்னாடி, இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீருடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவங்கள் சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆகிதான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். அப்ப ஒட்டுமொத்த ஊழலையும் உருவாக்கிட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்துட்டு சோபா மாடல் ஆட்சி, ஒவ்வொரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு 50 கோடி கொடுத்து தாவேகாவோட எம்எல்ஏ தூக்கலாமா, ஆட்சியை மாத்தலாமா, எல்லா திருட்டு வேலையும் பண்றது திமுக. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க திமுக. இதுக்கு தமிழர்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும் தெரியும். சட்டசபையில சொன்னோம், 4 நாள் உட்கார்ந்துகிட்டு வாயத்தரங்க சிஎம் கர்பி பேட்ச் கொண்டு வராங்க. 4வது நாள் தான் 4வது நாள் 30 நிமிஷம் பேசினார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிளாஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கினார் அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கரன் அண்ணன். எல்லா உண்மைகளும் வரும். இதை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த 10 நாளா தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 234 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி அண்ணனும் சரி அமைச்சர்களும் சரி ஒரு துரும்ப கை வச்சீங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுக 234 தொகுதியும் டெபாசிட் பண்ண. நாங்க தேர்தலை பார்த்தலாம் பயப்படல. ஆட்சியை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறதுக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி.